உலக அரங்கில் இவர் அளவுக்கு புகழ் கொண்ட இன்னொரு தமிழன் இல்லை. இவர் பெயரை அறியாத தமிழன் உலகில் இல்லை என்று சொல்லலாம். இசை உலகின் மந்திரச் சொல், 3 எழுத்துக்களாலான மந்திரச் சொல் ARR. இசைப்பியல் AR ரஹ்மான் தன்னுடைய 25 ஆண்டு கால இசை வாழ்க்கையை மீட்டு பார்க்கும் ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை ஜூலை 8ஆம் தேதி லண்டனில் தி SSC அரீனா, வெம்ப்லியில் இருக்கின்ற தி SSC அரீனாவில் இடம்பெறுகிறது. அதற்காக லண்டன் வந்திருக்கும் AR ரஹ்மான் அவர்களை IBC தமிழ் சந்தித்து கலந்துரையாடியிருந்தது. மும்முரமான ஒரு ஸ்கெடியூலுக்கு மத்தியில் அவர் நேரம் ஒதுக்கி எங்களுடன் உரையாடியிருந்தார். அந்த சுவாரஸ்யமான உரையாடல், பல்வேறு முக்கியமான விடயங்களையும் தொட்டு பேசிய உரையாடல் அடுத்ததாக இடம்பெறவிருக்கிறது. பார்க்கலாம். பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிற தருணம். சார், மிக்க நன்றி இன்னைக்கு இந்த உரையாடலுக்காக நேரம் ஒதுக்கி தந்ததுக்கு. நேற்று, இன்று, நாளை எதிர்வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற போகிற உங்களுடைய அந்த மியூசிக் கன்சர்ட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? நேற்று நாளை நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஜேர்னி. ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு கேட்கும்போது ஒவ்வொரு மெமரி இருக்குங்களா, ஒரு நினைவு இருக்கும். அவங்க காதலித்த நினைவு, அவங்க ஸ்கூலுக்கு போகிற நினைவு, காலேஜ் போகிற நினைவு, பாஸ் ஆன நினைவு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில், அந்த மொமெண்ட்டில், அந்த க்ஷணத்தில் அவங்க எந்த பாட்டு கேட்டாங்க, எந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த பாட்டு பாடும்போது இந்த மெமரிஸ் ஒவ்வொரு வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் இல்லை, வெரி பர்சனல் ஃபார் ஈச் ஒன். ஸோ இதை வச்சு ப்ளே பண்ணலாம்னு சொல்லி, ஸோ ஒரு மெட்லி ஆஃப் திங்ஸ் கம்மிங் இந்த மாதிரி. நேற்று, இன்று, நாளைன்னு சொல்லும்போது அதில் அந்த நாளை என்ற வார்த்தை தான் AR ரஹ்மான் இசையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் குரூஷியலான ஒரு வார்த்தைன்னு எனக்கு தோணுது. அதாவது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற இசை அதை தாண்டி புதுசாக ஏதாவது செய்ய வேணும் அப்படின்றது தான் AR ரஹ்மானுடைய இசையினுடைய ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே மக்கள் மத்தியிலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்ததாக ரஹ்மான் என்ன செய்வார், அவருடைய படைப்பில் என்ன விதமான புதுமை இருக்கும் அப்படின்லாம். இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ஒரு லிஸ்னராக எப்பவுமே யோசிப்பேன், எனக்கு பிடிக்குமா அந்த பாட்டு, நான் வாங்குவேன் அந்த CD. இது ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், பட் அதில் ரொம்ப ஆழமான விஷயம் இருக்குது. ஏன்னா அது கேட்கும்போது, ஐயோ இது ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு, இது ஏற்கனவே பண்ண மாதிரி இருக்கு, இதில் என்ன புதுசாக இருக்குது, இதில் என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் லைக் ஜம்ப் இன்டு ஃபயர் அண்ட் தென் சார்ட் யுவர் செல்ஃப் அவுட்ன்ற மாதிரி. தட் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஐ கீப் ஆஸ்கிங். இப்போ என்ன மாதிரி 80s பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது ரஹ்மான் மியூசிக்கை கேட்டு வளர்ந்த ஒரு தலைமுறை இருக்குது. இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பாடசாலை காலத்தில் கேட்ட பாட்டுகள்லாம் வந்து இப்போ ரோஜாவாக இருக்கலாம், பம்பாயாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம். இப்போ கேட்கும் போதும் கூட அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் மாறாத மாதிரி இருக்குது. ஒரு இசையின் ஆழ அகலங்களை அறியாத ஒரு பாமரடா, ஒரு சாதாரண லிஸ்னராக கேட்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஆனால் இது அதே காலத்தில் வந்து வேறு பாட்டுகளில் இது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஆண்டுகால ஜேர்னியில் when you revisit your old work, பழைய உங்களுடைய படைப்புகளை திருப்பி போய் பார்க்கும்போது அது என்ன மாதிரி இருக்குது? அதாவது இப்போ அதை வேறு விதமாக பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி தோணுமா? இல்லை, அந்த டைமில் இருக்க லிமிட்டேஷனும் ஒரு பிளெஸிங் சொல்லலாம். இப்போ இருக்கிற லிமிட்டேஷன் ஒரு பிளெஸிங், அதே மாதிரி இப்போ இந்த ரிசோர்ஸஸும் ஒரு பிளெஸிங். ஸோ ஐ ட்ரை டு யூஸ் போத். சம்டைம்ஸ் இந்த ரிசோர்ஸ்லாம் தூக்கி போட்டு சிம்பிளாக பண்ணுவோம். இப்போவும் சில பாடல் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், சிம்பிளாக பண்ணுவோம். இப்போ காற்று விளையாடி பார்த்தீங்கன்னா வெறும் பியானோ இருக்கும்ல, பியானோ வாய்ஸ் இருக்கும். இன்டென்ஷனலாக பண்ணது தான். ஓகே, கீப்பிங் இட் சிம்பிள் அப்படின்றது. ஓகே, இப்போ அநேகமான சாங்ஸ், ரஹ்மான் சாங்ஸ் யூடியூப்பில் பார்க்கும்போது அநேகம் சாங்ஸில் பார்க்க கிடைக்கிற ஒரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் தடவை கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்காட்டியும் வெயிட் டில் இட் க்ரோஸ் ஆன் யூ அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ் த ரீசன்? அதுக்கான காரணம் என்ன? காரணம்னா நம்ம மைண்டில் வந்து நம்ம வி வாண்ட் சம்திங், எதிர்பார்ப்போட போகிறோம். அது வந்து அது நம்ம எதிர்பார்ப்புக்கு இது மாதிரி வரப்போகுது, ஃப்ளூட் வரப்போகுது, இந்த வாய்ஸ் வரப்போகுது, அது இல்லாமல் இருக்கும்போது
அந்த கம்போஸரோட இன்டென்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டைம் வரும். அந்த இன்டென்ஷன் பிடிக்கிறது சம்டைம்ஸ் 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். ஏன்னா நான் வந்து பாட்டை வந்து 7 ஹவரில் பண்ணுறதில்ல. அந்த சம்டைம்ஸ் 3 மாதம் 4 மாதம் யோசிச்சு மாற்றி ஒரு ஷேப் வரும். ஸோ நான் எனக்குள்ள இருக்க ப்ராசஸே லேட்டு, அதனால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ப்ராசஸும் லேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஜேர்னியில் எக்கச்சக்கமான nuances அதில் வந்து சேர்ந்துருக்கும், அதை புரிகிறதுக்கு காலம் எடுக்கும். மெயினாக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது பண்ணதை தூக்கி போடுறது தான். அதில் வந்து அதில் 25 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபைனலி ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நிற்கும். ஓகே. ஸோ இதுக்கு தான் எனர்ஜி வரும், இதுக்கு தான் கரேஜ் வேணும். ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அந்த ஜேர்னியில் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே. பெரும்பாலான பாடல்கள் வந்து நீங்கள் அதுக்கான மெட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ அது ஹோல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ராசஸ்ன்றதே ஒரு இக்னோர் தட். ஓகே. என்ன ஃபீலிங் தருது, அந்த ஃபீலிங்க்கு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையா, இன்னொரு வாய்ஸ் தேவையா, இன்னொரு லிரிக்கை மாற்றணுமா, ஏன்னோ அந்த பியூரிட்டி ஆஃப் த ஃபீலிங் அதை ரிஃபைன் பண்ணதுலேயே போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா இல்லை, லைக் நோ மெத்தட். சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் கம்மி பண்ணுவோம். அண்ட் மைண்டில் என்ன எவோக் ஆகுது, எந்த தாட்ஸ் எவோக் ஆகுது நம்மளுக்கு. ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லும்போது இந்த 25 ஆண்டுகால இசை வாழ்க்கையில் ஏராளமான ஹிமாலய சாதனைகள், ஏராளமான விருதுகள், இது எல்லாத்துக்கும் அப்பாலையும் இது இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் அதை வந்து அது உங்களுடைய தலைக்குள்ள எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல, அதை வெளியில் பார்க்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் அதோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இது வந்து நீங்கள் இந்த மனநிலை ஒரு இயல்பாக அமைஞ்ச உண்டா, இல்லைன்னா அதாவது கிடைக்கிற புகழ் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தடுத்து முன்னோக்கியே போயிட்டுருக்குறது வந்து என் வாழ்க்கை ஆக்சுவலாக நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம். அந்த 90s நம்ம சூஃபிசமில் வரும்போது கற்றுக்கிட்டேன். சூஃபிசமில் வந்து டிட்டாச்மெண்ட் தான் மெயின். டிட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது யூ கேன் see things more clearly. You're not attached to anything. Or even the style is not attached. ஒரு ஸ்டைல் பண்ணும்போது அப்புறம் தூக்கி போட்டு இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இதில் இன்னும் நிறைய பாட்டு பண்ணலாம், இல்லை வேணாம் எடுத்து போயிட்டே இருக்கலாம், வேறு யாரும் பண்ணிக்கிட்டு வந்து ஸ்டைல். ஸோ இன்னவே ஐ திங்க் அது ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு பாதையில் ஒரு பயணம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ சூட்கேஸ் போனோம், ஜாஸ்தி போனோம்னா அந்த ஸ்லோ பண்ணணும் அந்த பயணத்தை. கம்மியாக கையில் வச்சதுன்னா லக்கேஜ் வந்து சீக்கிரம் போகலாம், ஓகே, வேறு பாதைக்கு போகலாம். இல்லைன்னா அதை வச்சிட்டோம்னா அதை தூக்கிட்டு ஐயோ வேறு யாராவது போட்டு வேணுமே. அதே மாதிரி தான் இசை பயணம். நம்ம எவ்வளோ லெஸ் லக்கேஜ் வச்சுருக்கோமோ அவ்வளோ பெட்டராக ஈஸியாக வேறு மாற்றி போயிடலாம். ஓகே, அமேசிங். கடைசி ஒரு கேள்வி, இசையில் மொழி வார்த்தைகள் சம்மந்தமாக உங்களுடைய பாடல்களை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகள்ன்றது வந்து எவ்வளோ தூரம் முக்கியத்துவமானது? அண்ட் இந்த 25 வருட கால பயணத்தில் அந்த பார்வை மாறி இருக்குது ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ வரைக்கும்? இல்லை, நல்ல வார்த்தைகள், சிம்பிளிசிட்டி தான் ஆக்சுவலாக. அந்த உலகம் வந்து இப்போ கிளட்டர்னு சொல்லலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ட்விட்டர், யூடியூப், அப்புறம் இமெயில், அப்புறம் ஃபேஸ்புக், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குமுதம் பார்த்தோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, தினத்தந்தியில் பார்த்தோம்னா அந்த நியூஸ் பார்ப்போம். இப்போ அந்த நியூஸே ஒரு நாளைக்கு நம்ம 1000 இல்லை லட்சக்கணக்கில் கூட பார்க்கலாம். அதெல்லாம் மீறி எதுக்கு ஒரு ஆள் ஒரு பாட்டு கேட்கணும்? அவனுக்கு போட்டு காம்ப்ளிகேட்டடாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே தலைவலி, ஏற்கனவே கிளட்டர். இதில் வந்து ஒரு மன நிம்மதி வரணும்னா அதில் வந்து நமக்கு ஒரு சவுண்டு வரணும், ஒரு தாட் இருக்கணும். ஸோ இதுதான் மந்த்ரான்னு சொல்லலாம். ஈவன் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளிசிட்டி, அவங்க கம்ப்யூட்டரில் மீதிலாம் பார்க்கும்போது வைரஸ் அது இதுன்னு வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தா ஒன்றுமே இருக்கு, ஒர்க் பண்ணணும்னு தோணும். ஸோ தி பெஸ்ட் திங் இஸ் சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிளிசிட்டியில் எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் அடங்கியிருக்கணும். வெளியில் அது சிம்பிளாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக உங்களுடைய ரசிகர்களுக்காகவும் இப்போ சனிக்கிழமை இந்த ஷோ பார்க்க வரவங்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற செய்தி தான்? ரொம்ப நன்றி. என்னோட இசையை சப்போர்ட் பண்ணுறதுக்கும், என்னுடைய குழுவினரை சப்போர்ட் பண்ணுறதுக்கும். கண்டிப்பாக வந்து வெம்பிளியில் இந்த கான்சர்ட்டை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். God bless.